தொடர்ந்து 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 வந்து தம்மண்டை சேர்த்துக் கொள்ளும் வரைக்கும் அவர் அன்பினால் அவர் தம்மை தொடரும் தேவனாக இருக்கிறார். தேவன் செய்யும் மூன்றாவது காரியம் கடைசியாக தேசத்தை சுகப்படுத்துவேன் என்று சொல்கிறார். நம்முடைய தேசம் இருக்கும் நிலைமை நாம் அறிந்திருக்கிறோம். விக்கிர ஆராதனைகள், கட்டுகள், வறட்சிகள், மின் தட்டுப்பாடு, டெங்கு ஃபீவர், H1N1, ஊழல்கள், இவையெல்லாம் நீக்க வேண்டும் என்றால் நம்முடைய கரத்தில் இருக்கு. தேவன் பார்க்கிறார். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினால் உங்களுடைய தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்கிறார். இரண்டாவது உலகப் போர்ல ஒரு ரஷ்ய போர் வீரன் வீரங்கி தாக்கப்பட்டான். அவருடைய முகம் உருக்குலைந்தது. மருத்துவர்கள் அதிக முயற்சி எடுத்து அவனை காப்பாற்றி விட்டார்கள். பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வேண்டும் என்றார்கள். 6 மாதம் கழித்து பிளாஸ்டிக் சர்ஜரி மருத்துவர் அவனை பரிசோதித்து விட்டு அநேக கோர்ஸ் அவனுக்கு கொடுத்து விட்டு சொன்னார், எத்தனாம் தேதி ஆபரேஷன் நடைபெறுகிறது என்று சொல்லிவிட்டார். மிகவும் டிப்ரெஷனாக இருப்பதனால அவனை ஊக்குவிக்கத்தக்கதாக, நீ இப்ப இருந்ததை காட்டிலும் பன்மடங்கு உன்னை அழகாக நான் மாற்றி விடுகிறேன், நீ ஒரு அழகான ஒரு வாலிபனுடைய போட்டோவை கொண்டு வா, அதன்படி நான் மாற்றுகிறேன் என்று சொன்னார். இவன் ஒவ்வொரு கேம்பாக சென்று அங்க இருக்கும் போட்டோக்களை எல்லாம் பார்த்து கடைசியாக ஒரு போட்டோவை எடுத்துக்கொண்டு அவன் கொடுத்தான். அதை பார்த்த மருத்துவர் அதிசயப்பட்டு, இவர் யார் என்று உனக்கு தெரியுமா என்று தெரியாது என்று சொன்னான். சரி என்று சொல்லிவிட்டு ஆபரேஷன் பல செய்தியிலே நடைபெற்றது. முற்றுமாக மாற்றப்பட்டான். புதிய பொலிவை பெற்றான். ஒரு நாள் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து பொழுது, இந்த போட்டோ கொண்டு வந்தது யாருடையது என்று செய்யுமா தெரியாது என்றான். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யார் என்று கேட்டார். அவர் மறைவான ஒரு கிறிஸ்தவராக இருந்ததினாலே உள்ளிருந்து ஒரு நியூ டெஸ்டமென்ட்டை கொடுத்து சென்று வாசித்து பார் என்று சொன்னார். வாசித்து 2 மாதத்துக்கு முன்பா கண்ணீரோடு வந்து பாடுகிறான், ஐயா, இந்த முகத்தை நான் பெறுவதற்கு அருகதையற்றவன், ஆனால் ஒன்று செய்கிறேன், இனிமேல் மறுபடி ஜீவிக்க நான் முயற்சிக்கிறேன் என்று சொன்னான். ஜெபிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சாயலில உருவாக்கப்பட்ட நாம் இன்று நாம் எம்மட்டுமாக நாம் கிறிஸ்துவுக்காக நாம் இருக்கிறோம், எம்மட்டுமாக நாம் ஜீவிக்கிறோம் என்பதை சற்று நேரம் நாம் ஜீவிக்கிறோம். எம்மட்டும் தாழ்த்துகிறோம் தேவ சமூகத்துல. நம்முடைய ஜெப ஜீவிதத்தில் தேவனோடு எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம், தேவ பிரசன்னத்தை உணர்கிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். கர்த்தருக்கு பந்திக்கு கடந்து வந்திருக்கிறோம். இதை நம்மை நாமே நிதானிக்கும் நேரம். கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவங்கள், மீறுதல், அக்கிரங்கள் இருக்கும் என்றால் இந்த நேரத்தில் தானே அறிக்கை செய்ததை விட்டவர்களாக தெய்வ சமூகத்தில் பங்கு கொள்வோமா, முற்றுமாக தாழ்த்துவோமா? கர்த்தர் தாமே 40 ரசத்தை ஆஸ்வதிக்கத்தக்கதாக நம் துரை ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சமூகத்திலே கூடி மை ஆராதிக்க, மை துதிக்க, உடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்தி உடைய கிருபை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்கு உகந்த ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த அப்பத்துக்காக ரசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக ஆண்டவரே நீர் செய்த ஒப்பற்ற உம்முடைய தியாகத்திற்காக, சிந்தின விலையேறப்பட்ட உம்முடைய இரத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தகுதியோடு இதை உண்டு உமக்கென்று சாட்சியாய் வாழ, உமக்கென்று ஆண்டவரே அநேகரை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்கள் தேசத்தையும் ஆண்டவரே நாங்கள் க்ஷேமத்திற்குள் நடத்த எங்களை மீண்டும் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆயத்தமா இருக்கிற முன் கடந்த ஒருபடி கேட்டுக்கொள்கிறேன். சிலுவை
செல்வமும் என் நேசருக்கு பாத்தியம். மாந்தர்க்கு மீட்பை கஸ்தியால் சம்பாதித்தீந்த இயேசுவே, உமக்கு என்றும் தாசராய் ஸ்தோத்திரம் உண்டாகவே. கிருபை இரக்கம் நிறைந்த ஓர் கிருபாசனமா தோன்றிடுதே, தருணம் ஏதும் என்கிலும் நல்ல சகாயம் பெற்றிட ஏற்றதுவே. இரக்கம் நிறைந்ததோ கிருபாசனமா தோன்றிடுதே, தருணமேதும் என்கிலும் நல்ல சகாயம் பெற்றிட ஏற்றதுவே. கிருபையே பெருகுதே, கல்வாரி நின்று பாய்ந்திடுவே. பாக்கியமீதே என் உள்ளம் நன்றியா பொங்கி வழியோதே, என் பாக்கியமீதே. நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் நாதனும் பாவ